தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமான் அவர்கள் கட்சியிலேருந்து விலகிட்டாங்க, எல்லாருமே சீமான் அவர்கள் விட்டு விலகி போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் போட்ட ஊடகங்கள்லாம் இப்போ எங்கே போயிட்டாங்க அப்படின்றது தெரியல. முக்கியமாக சன் நியூஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து யார் விலகினாலுமே கூட கூப்பிட்டு உடனே எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து இத்தனை பேர் விலகிட்டாங்களே, நாம் தமிழர் கட்சி வீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் செருப்படி கொடுக்குற விதமாக நாம் தமிழர் கட்சியில் மறுபடியும் மீண்டும் எல்லாருமே இணைய தொடங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். விலகின எல்லாருமே கிட்டத்தட்ட எத்தனை பேர் விலகியிருக்காங்களோ இப்போ வரைக்கும் செய்தி கொடுத்தாங்க இல்லையா சன் நியூஸ், கிட்டத்தட்ட அதில் பாதி பேர் நாம் தமிழர் கட்சியில் மறுபடியும் இணைஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி பயங்கர ட்ரெண்டிங்கில் ஒன்று போயிட்டுருக்கு. தாய் கழகம் திரும்பும் புலிகள் குஷியில் சீமானவர்கள் அப்படின்றது ஒன்று இருக்குது. சீமானவர்களுக்கு இது பலம் அப்படின்றதெல்லாம் தாண்டி தன்னோட தம்பிகள் நம்மளை விட்டு போயிட்டாங்கன்ற வருத்தம் சீமான் அவர்களுக்கு கண்டிப்பாக மனசுக்குள்ளே இருந்திருக்கும். அந்த மனசுக்குள்ளே இருந்த வருத்தம் இப்போ கம்ப்ளீட்டாக வெளியே போயிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் நியூஸ்க்கு குணசேகரன் அவர்களுக்கெல்லாம் செருப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. எனவே மறுபடியும் அதாவது ஒரு கொள்கை ரீதியாக ஒருத்தன் வெளியே போனான் கட்சியிலேருந்து அப்படின்னா அவனால் வேறு கட்சியில் இணையவே முடியாது. அவர் மறுபடியும் அவங்க எல்லாருமே நாம் தமிழர் கட்சியில் தான் நோக்கி வர வேண்டிய, ஏன்னா இவ்வளோ கரைப்பிடியாத ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருமே ஏற்றக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதனால தான் நாம் தமிழர் கட்சியை பார்த்து இவ்வளோ இளைஞர்கள் வியக்கத்திற்கு காரணமாக இருக்குது. இப்போ தாவேக்காவிலே இருக்காங்க, ஆனால் தாவேக்காவில் இப்போவே ஸ்டார்டிங்லேயே ஊழல் ஆரம்பிச்சிருச்சு, உள்ள கட்சிக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குது, கட்சிக்குள்ளே பெண்களுக்கு மரியாதை இல்லை, இப்படியான விஷயங்கள் வெளியே வந்துட்டுருக்கு. ஆனால் காளியம்மாள் விலகும்போது கூட நாம் தமிழர் கட்சியில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படி இப்படின்னு எந்த ஒரு பிரச்சனையுமே சொல்லாமல் வெளியே போயிருந்தாங்க. அதுதான் அவங்களுக்கான மரியாதையாக இருந்துச்சு அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுங்கள்.